தமிழ் மக்களுக்கு வணக்கம். அப்ப மலையாள மக்களுக்கு சரி, உனக்கு தெரியல, நீ மலையாளம், நீயே இன்ட்ரோ கொடுத்துருப்பா. நமஸ்காரம். அப்ப ஆந்திரா மக்களுக்கு சரிதான். காலக்கைய பாஷையை பேசுகிறார். பாக்கியதே ஒரு 30-40 சப்ஸ்கிரைபரு. அதுவும் சரி. அதுக்கு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போயிட்டு இருந்தா. கைஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ள எங்கேயோ கூட்டின்னு வந்திருக்கானு. வீட்டுல மூடிட்டு உறங்கிட்டு இருந்தா என்ன போன் பண்ணி விழிச்சு கோதையாருன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டின்னு போறானுங்களாம். கோதையார் எங்க இருக்குன்னா கரெக்டா பேச்சுப்பாறையில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மேல ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். மேல வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல ட்விஸ்ட் என்னன்னா, இங்க கூகுள் மேப்ல பார்த்தாலும் அது கோதையாறு கூகுள் மேப் காட்டாது. நம்ம மொத்தத்திலே கூகுள் மேப் கரெக்டா காட்டாதுன்னு. ஆமா, நான் வந்து ஒரு நாள் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கேன், லொகேஷன் மாறிச்சு. உடனே வந்து கூகுள் மேப்ல போறேன், கரெக்டா எங்க போய் தெரியுமா இருக்கு, நேரம் ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய ஆறு தான் போயிட்டு இருக்கு. அங்கோட்டு போச்சல்லுது, எங்கோட்டு இறங்கி போக ஆத்துக்கு உள்ளோட்டு காரை கொண்டு இறக்கி. அதனால கூகுள் மேப்லாம் வந்து நம்பாதீங்க. எங்கேயாவது போனேன்னா பக்கத்துல ஆட்டோக்காரனோ இல்ல யாராவது போறவங்கள கூப்பிட்டு கேட்டு போங்க. இந்த கூகுள் மேப் எல்லாம் நம்பி எங்கேயும் போகாதீங்க. அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவரும் கிடைக்காது. பிஎஸ்என்எல் மாத்திரம் തന്നെ ഇവിടെ കിട്ടത്തുള്ളൂ. தமிழ சொன்னா போதும். பிஎஸ்என்எல் மாத்திரம் தான் கிட்ட இங்க. மிச்சம் ஒரு நீங்க தெலுங்குல ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்க? தெரிஞ்ச 3 வார்த்தை பேசிட்டான், இதுக்கு மேல தெரியாது. தெரிஞ்ச 3 வார்த்தை பேசிட்டான். இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸ் கோதையார் போறது. இல்ல வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேக்ல இருந்து பேண்ட்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆமா, இங்க என்ன திருவிழா கடைக்கு கொட்டடிக்க போற மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். இவனுக்கு தான் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் கிடைச்சோம். இதுல நான் எங்க பாத்திருக்கேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெமினி சர்க்கஸ் நடந்துச்சு. சரியா, அந்த ஜெமினி சர்க்கஸ்ல ஒரு ஜோக்கர் ஒருத்தர் அவன் இந்த மாதிரி போட்டு இருந்தது லாஸ்ட் ஆட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் பாக்குறேன், ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து இங்க செக் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தண்ணி இருக்கணும், அந்த பாட்டில திரும்ப அப்படியே கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளாடி வந்து சார்ஜ் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்கு வந்து 20 rupees, காருக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்றாங்க. மெயினான விஷயம் என்னன்னா, வரவங்க பெட்ரோல் போட்டுட்டாங்க, மேல பெட்ரோல் எதுவும் போட முடியாது. ஹில் ஸ்டேஷன் வேற எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இந்த இடமே பார்க்கவே பயங்கரமா இருக்கு. யானைகள் எல்லாம் வேற இடமா. ஆமா, யானைகள் ஃபுல்லா நடமாடும். ஆமா, எங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணி அங்க விட்டுருக்கு, யானைகள் நடமாட்டம் இருக்கு பாருங்க. நாங்க சொன்ன யானை வந்தா என்ன, எங்கள்கிட்ட 2 புலி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 2 புலி, ஒரு சிங்கம். எங்களுக்கு எங்க பிளாக் எடுக்க போனாலும் எங்களுக்கு தடையா இருக்கும். வந்தோடனே கேட்டாச்சு, எப்ப வருவீங்க இங்க பாருங்க. நாங்க இங்க வந்தாக்கல எங்களுக்கு ஒரு அளவு கூட டவர் இல்ல. ஆனா இவனை ஒய்ஃப் அடிச்சவ மட்டும் இவனை டவர் எடுத்தாங்க. ஏன்னு தெரியல எங்களுக்கு. எப்போ வருவீங்க? சத்தே வேலை யாருக்குமே டவர் இல்லாத இவனுக்கு மட்டும் கால் வருதால. எப்படி கால் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒய்ஃப் போன் அடிச்சோட சேட்டலைட் கனெக்ஷன் வழியா வருது போன். கைஸ், இன்னை வந்திருக்க இடம் வேற லெவல் ஸ்பாட். அடுத்த 10 நிமிஷம் பட்டாசா இருக்க போகுது. பட்டாசா இல்ல, பேடிச்சு இருக்க போறான். நடமாடும் இடத்துல வந்துரு. NCS Tamil BGM. என்ன ஆடியோ கேட்கலையா? எப்படி கேட்க ஒரு பிளாக் இல்ல, இதோட 6-7 பிளாக் தெரியுமா? 7 பிளாக் கிட்ட சொதப்பது, ஃபுல்லா கேமரா சொதப்பது. மைக் ஆன் பண்றது கூட பண்ண தெரியல. டெக்னிக்கல் பண்ண தெரியல. ஒரு பிளே பட்டது கூட போட தெரியல எனக்கு. என்ன வீடியோ எல்லாம் கரெக்டா எடுத்திருக்கேன், ஆனா ஆடியோ இல்ல. என்ன இதுக்கு கஷ்டப்பட்டு பிளாக் நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எப்படி கடவுளாட்டு வீடியோ பிளே பட்டன் கொடுத்துருக்கீங்க. வீடியோ வாட்ச் ரெக்கார்ட்ல இருந்தானே. இப்ப நாங்க அந்த வீடியோ ரெக்கார்டை வச்சு இந்த இடத்துல போய் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம், பாருங்க.
கைஸ் நாங்க அந்த இடத்துல வந்து என்ன பேசணும்னா அது ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ், தண்ணி அதிகமா வரும் அந்த இடத்துல வந்து. இப்போ மழை கொஞ்சம் கம்மியா இருந்ததான தண்ணிகள் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு. இருக்கிறது அந்த மோதிரம் எல்லாம் கிட்ட ஒரு சாய கடை பண்ட கடை இதெல்லாம் இருந்து 3 தாத்தா மரம் தாத்தா மாரும் வீடு இருக்குதுன்னா. ஆனா பர்ஃபெக்ட் பிளேஸ். லெஃப்ட் சைட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் இதே மோதிரம் தான் இருக்கு. பின்ன நான் போகும்போது பார்த்துக்கோங்க, ஏன்னா நாங்க போகும்போது தண்ணி வரும் தானே, ஃபுல்லா அங்க நிறைய தண்ணி வரும். தண்ணி வரும்போது அந்த பாலமே முங்கிதான் போகும், அந்த அளவு தண்ணி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபால்ஸ்ல நாங்க வந்து நல்ல ஒரு வைப் பண்ணிட்டு இருந்ததை இங்க கேமராமேன் ஃபிளாப் ஆகிட்டார். அடுத்து என்ன ப்ளே பண்றோம்? எனக்கு ஒரு தங்கம் கிடைச்சு காய்ச்சி யாரும் நம்பல, அந்த கடுப்புல அந்த தங்கத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். தங்கம் கிடைச்சுதான் தங்கத்தை தூக்கி தண்ணியில போட்டேன். கல் எடுத்து வச்சுட்டு நாய் கீழே தூக்கி போட்டதுல எங்க மூஞ்சில தண்ணி தங்கம் என்ன கலர்ல இருக்கு? கோல்டு கலர்ல இருக்கு. அந்த கல் என்ன கலர்ல இருக்கு? கோல்டு கலர்ல இருக்கு. தங்கஞ்சி நம்மளுக்கு யாருமே நம்பல, நம்பாதனால கடுப்புல அந்த தங்கத்தை தூக்கி எடுத்து இருந்துட்டேன். தங்கன்னா தூக்கி தூர இருந்துருவேன். ஆமா, அவன் லவர் தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு இருப்ப. அந்த பெஸ்ட் ஸ்பாட் காய்ச்சி. ஏன்னா அந்த தண்ணியில வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு முத்த கீழே விட்டா கூட கரெக்டா தெரியும், அவ்வளவு கிளியரன்ஸ். சூப்பரா ஆனா சம்மதிக்கணும் மழை நம்ம இந்த அந்த கிராம ஏரியானாலே நல்லா இருக்கு. நம்ம ஏரியால உள்ள அந்த தண்ணி எப்படி இருக்கு, அந்த வேஸ்ட் ஹியூமன்ஸ் ஃபுல்லா குடிக்க பாட்டிலா இருக்கட்டும், பேப்பர் இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா அங்க அப்படி ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா பியூர் அண்ட் பியூர், ஃபுல்லா கல்லு வெள்ளம் அவ்வளவு மட்டும் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, சிட்டிஸ்க்கும் அங்கேயும் இதான் டிஃபரன்ஸ். சூப்பரா ஒரு பொல்யூஷன் இல்லாம சூப்பரா இருக்கு. அதனால நீங்க யாராச்சும் மேல போனா இந்த தண்ணி பாட்டில் இந்த கவர் கூட இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பட்ட நல்ல ஒரு பசுமையான இடத்த வந்து நாசம் பண்ணிடுவீங்க. நல்ல குடிமகன்கள்னா போயிடவே வச்சுட்டாங்க. அப்போ உங்களெல்லாம் கூட்டின்னு போயிடக்கூட. அதே நான் கைஸ் இனி உள்ள வீடியோ உள்ள ஐடியா வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் உண்மையில வந்து டெக்னிக்கல் ஏரர். இதுதான் டெக்னிக்கல் ஏரர். ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ வராதது கேமரா மேன். இனி ஆடியோ எல்லாம் கரெக்டா வரும், அது டெக்னிக்கல் ஏரர். இல்ல ட்விஸ்ட் எடுக்க வீடியோவே 10வது 12வது டேக் எடுத்துட்டு இருக்கியா? இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்க இந்த நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோவை 11வது டேக் கேமராமேன் வந்து கூட வாங்க வந்து பிளாக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. முடியல ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் கரெக்டா இல்ல சொல்லி ரீடேக் எடுத்தோம். அடுத்தது வந்து நார்மலோட ஒயிட் ஆங்கிள் போட்டு கிளாரிட்டி வரல. அடுத்தது வந்து அதே மாதிரிதான் மயக்குள்ள கூட பாருங்க வீடியோ எடுத்துருக்க அவங்களே குறுன்னு பாத்துட்டு இப்போ எல்லாம் பண்ணி வச்சிருக்க தெரியல. சரி गाइस, அடுத்த வீடியோ நல்லா இருக்கு. நாங்க போறோம். இதுதான் வந்து கோதையார் கிராமம். பார்த்தா தெரியும், சுத்தி சின்ன சின்ன வீடுகள் இருக்குல்ல, இதுதான் கோதையார் வில்லேஜ். இங்க வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல்ல பார்த்து வரல, இந்த தலைவருக்கு சும்மா சாப்பாடுன்னு சுத்துறானுங்க. ஒன்லி பொம்பளை சோக்கா சுத்துறானுங்க, இல்லைன்னா சாப்பாடு சோக்கா சுத்துறாங்க. சோறு தான் நமக்கு முக்கியம். அப்ப பொம்பளை சோக்கு கெட்ட வழக்கம் இல்ல. பெரிய உருட்டு எல்லாம் பார்த்தாச்சு. பொண்டாட்டி பாத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இப்படி உருட்டாத. 2 காதுலயும் கம்மல் வச்சிருக்க. நீ மாறிட்ட கம்மல குத்திருக்க. கைசி நீங்க போய் சாப்பிட போறோம் இந்த வில்லேஜ்ல. அதுவும் இந்த இடத்துல வந்து ஹோட்டல் சாப்பாடு இப்ப மதியம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா சாப்பிட போறோம். கைஸ் நாங்க நல்லா சாப்பிட்டாச்சு.
எங்களோட வயிறு நிறைய நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். பட் அந்த ஃபுட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆமா, ஒரு 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேல ஒன்றும் கொடுக்க முடியாது. 10க்கு 5 தான். நான் ஒரு 3 தான் கொடுக்கலான்னு நினைச்சேன். சரி சரி, ஓகே. நீ 5 சொன்னாரானா ஒரு 5 கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இவன் பப்படம் கேட்டு கொடுக்கல, அதனால நான் 2 மார்க் கம்மி பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, ஆமா பப்படம் கேட்டு கொடுக்கல. அடுத்து நமக்கு வேண்டிய இருக்கு என்ன, அந்த மீன் கறி குறைச்சா. நாங்க மீன் கேட்டு மீன் இல்லைன்னாவே, ஆனா அவங்க கேட்டு மீன் கொடுத்தாங்க. அதனால நான் சொல்ல போனா 0 தான் கொடுக்கணும். அதுல மீனுக்கு ஆர்டர் பண்ணணுமா? நாங்க இத்தனை கிலோமீட்டர் தாண்டிட்டு நாங்க மலையாறி ஒரு 250 ரூபா டிக்கெட்டும் கொடுத்துட்டு ஃபாரஸ்ட்ல கொடுத்துட்டு உள்ள வரோம். ரசம் குடிச்ச பிறகுதான் அடுத்து ஒரு லாஸ்ட் ஒரு அது பீட்ரூட் குட்டே வந்து நோட்டா பாயிண்ட் வரானா. நம்ம ஏதோ நம்ம பசி ஆத்துக்கு ஒரு கடை இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். நாங்க இப்ப எங்க போனோம்னா கோதையார்ல வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்கு. சோ அந்த பவர் ஸ்டேஷன்லாம் உள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சா போவோம், அப்படி இல்லைன்னா நாங்க டைரக்டா எங்க போறோம்னா ட்வின்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இரட்டை அருவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதாவது மேல இருந்து ட்வின்ஸ் ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கு மேல முக்கியமா மேல என்னன்னா புலிகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஊர்ல உள்ளவங்க. தளபதி புலி 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 சிங்கம் புலி வருது கைஸ், அங்க பாருங்க கைஸ். இந்த மாதிரிப்பட்ட புலிகள் பாத்துருக்கீங்க, பாத்தீங்களா கைஸ்? நாங்க புலி கூட வந்து கொஞ்சம் டயர் நாசம் பண்ண வேண்டிய வந்திருக்கு. நண்பர்களே, நீங்க இப்படி ஒரு ஸ்பாட் பாத்துருக்க மாட்டீங்க. சரி பாருங்க. மக்களே, இது ஊட்டிய பக்கத்துல இல்ல, this is கன்னியாகுமரி. மக்களே, இந்த கன்னியாகுமரியில கிளைமேட் அடிச்சா ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வரும்பா வந்து நல்லா வெயிலாட்டு இருக்கு. ஆனா இப்ப கிளைமேட்டை பார்த்தோம்னா செம்ம கூலிங்கா சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச மழை பெய்யும் தோணுது. வரும்ப மழை பெஞ்சிட்டு பக்கம் இருக்கு, குளிச்சுட்டு தான் போறோம் வீட்டுக்கு. இல்ல காலத்தை வெதர் பார்த்தாங்க, காலத்தை மழை பெய்யிட்டு இருந்தாங்க, இன்னும் மழை பெய்யல. வண்டு முருகனா இருந்த என்னைய மகத்திலேயே மிச்சு மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. கைஸ், நாங்க போன ஸ்பாட் எங்கேயுமே எங்களை உள்ள அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் ஃபால்ஸ் போலான்னு நினைச்சோம். அங்க போகும்போது யானை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அலோவே பண்ணல. அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் போலான்னு சொல்லிட்டு பவர் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து அங்க போனாலும் அங்கேயும் போக விடல. கடைசியில இந்த கோதையாறு எதுக்கு டிக்கெட் எடுத்து வந்தோன்னு எங்களுக்கே தெரியாது. வந்ததுக்கு இந்த ஒரு நிம்மதியும் பார்த்துட்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு இது. அதனால நீங்க வந்தீங்கன்னா ஓவரெல்லாம் என்ஜாய்மெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு இயற்கை கூட இருக்கணும்னா இங்க வாருங்க. இல்லாம எல்லாம் வராது. தொல்லையுமே சர்வீஸே இருக்காது, இதே இருக்காது, சிக்னலே இருக்கு. சொர்க்கங்க, சொர்க்கம். ஒரு போன் கால் கூட இல்ல, ஒரு மெசேஜ் இல்லங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க மேனேஜர் உங்க ஒய்ஃப் மேக்ஸிமம் என்ன ஒருத்தன் வந்திருக்கா. இங்க சாஜன் நாங்க ஒருத்தன் கூட்டின்னு சுத்துவோம். பாவம் பொம்பளை கேஸ்ல மாட்டிட்டான். பாவம், இது வருத்தத்துக்குரியது, சிரிக்க வேண்டியது இல்ல, வருத்தத்துக்குரியது. 5 நிமிடம் அவனுக்காக மௌனம் சொல்லி செலுத்துவோம். எப்பவுமே ஒரு தத்துவம் சொல்லுவீங்கல்ல, இந்த வீடியோல ஒரு தத்துவம் சொல்லிட்டு போங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் தான், சரி இருந்தாலும் சொல்லுங்க. கடல் காதல் யோசிச்சு இறங்குனா அதுக்கப்புறம் கரையேறது ரொம்ப கஷ்டம். வரே வா கை தட்டுங்களே. எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு தத்துவம் சொல்லிய வாழ்க்கை. நாளை இது உங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும். எவ்வளவு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நல்லா தூக்கம் இருக்கு ப்ரோ, வீட்டுக்கு போவோம் ப்ரோ. செத்த ஆளுங்க ப்ரோ, டைம் வருதா? அது எப்படி வரும்? 12 மணிக்கு அப்புறம் ஃபுல்லா வீடியோ கால்ல இருந்தா இந்த தூக்கம் தாண்டா வரும் பகல்ல.